ஒரு நாளைக்கு ஒரு 50 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 30 பொருள் அல்லது 40 பொருள்கிட்ட நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா கூகுள் பேல பேமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்குறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. ஸோ 100 ருபீஸ்க்கு உள்ளே நீங்கள் வந்து மொபைல் சார்ஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. 10,000 ருபீஸ்க்கு மேலே எனி டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் என்இஎஃப்டி பண்ணுறாங்க இல்லை ஆர்டிஜிஎஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 ருபீஸ். ஸோ 5 ருபீஸ் வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் பண்ணணும். இது வந்து டிட்டர்மைன்டு சார்ஜஸ். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து 10 to 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 7:30க்கு போய் கேஷ் டெபாசிட் மிஷினில் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, ஸோ பேங்க்கே போகாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சார்ஜஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறையா இந்த பேங்க் அக்கௌண்ட் பற்றி அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு சம்மந்தமாக டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் சம்மந்தமாக நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்குறோம். யூபிஐனா கூகுள் பே, ஃபோன்பே, அப்புறம் என்இஎஃப்டி, ஏடிஎம் சார்ஜஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதில் டிரான்சாக்ஷன் நம்ம எப்படி பண்ணணும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல ஏதாவது லிமிட் இருக்கா, இல்லை யூபிஐலையோ இல்லை ஃபோன்பேலையோ நான் பேமெண்ட் பண்ணும்போது அவங்க ஏதாவது நமக்கு பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எடுக்கிறாங்களா, இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த கூகுள் பேயில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்கா, அதில் ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட மோட்டோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேஷாக கொடுக்கறத விட நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்டாக பண்ணுறது வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம கூகுள் பே பண்ணுறதோ அல்லது யூபிஐ பண்ணுறதுனாலையோ இந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 30 பொருள் அல்லது 40 பொருள்கிட்ட நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் டெபிட்னு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேங்க்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்கள் மேபி உங்களோட சேலரி இன்கமாக இருக்கலாம் அல்லது உங்களோட பிஸ்னஸ் இன்கமாக இருக்கலாம், அதை வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க. அதில் இருந்து நீங்கள் கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ பண்ணும்போது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் பற்றி கவலை இல்லை. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஏதாவது பேங்க்லேருந்து சார்ஜஸ் பண்ணுவாங்களா, இல்லை கொஸ்டின் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. மேபி நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து தர சொன்னீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் இன்க்ரீஸ் ஆக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் வேணால் அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ண மாட்டாங்கன்னா தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. சரி, இப்போ இவ்வளோ டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் சில டிரான்சாக்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நிறையா பேமெண்ட்டும் வருது, பேமெண்ட்டும் பண்ணுறீங்க. ஸோ அப்போ பேங்க்கில் என்ன கேட்பாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுடைய பேமெண்ட் எல்லாமே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரூட் ஆகுது அப்படின்னா அது கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓடியோ இல்லை சிசியோ லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சம்டைம் என்ன ஆகும், எனக்கு ஓடியும் இல்லை சிசியும் இல்லை, பட் நார்மலாக நான் கரண்ட் அக்கௌண்ட்டே இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே தான் வச்சுட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா செப்பரேட்டாக கரண்ட் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்க. இல்லை கரண்ட் அக்கௌண்ட் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாமே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேங்கர்ஸ் வந்து அதை நோட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷனில் நிறையா இந்த மாதிரி வெண்டார் பேமெண்ட்லேருந்து மற்ற பேமெண்ட்லாம் போயிட்டுருக்கு, அல்லது நிறைய இன்கம் உள்ளே வந்துட்டுருக்கு, இல்லைனா ஃபாரின்லேருந்து நீங்கள், ஏன்னா ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் ஃபாரினுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்கம் வரும்போது நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்காதீங்க, ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது சஜஷன் தான், இது பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்குறது அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. ஸோ பொதுவாக அதை கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அல்லது
அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும் நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாற்றினது, அதுதான் பொதுவான ஒரு ஜென்ரலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஜிபே, யூபிஐ நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வராது. இப்போ ரெண்டாவதாக ஃபோன்பேலையும் யூபிஐலையும் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களோட மொபைல் சார்ஜஸ் வந்து பண்ணியிருப்பீங்க, டாப்அப் பண்ணியிருப்பீங்க. ஆர் இந்த ப்ரீபெய்டு தான். ஸோ ப்ரீபெய்டு ஃபோனுக்கு வந்து நீங்கள் யாராவது ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பேக்கேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபா அப்படின்னு வச்சுங்களேன், அல்லது 220 ரூபா அப்படின்னா, அந்த 220 ரூபாய்க்கு ப்ளஸ் ஒரு 3 ரூபா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக இந்த கூகுள் பேவும் ப்ளஸ் யூபிஐ அதாவது ஃபோன்பேவும் மொபைல் சார்ஜஸ்க்கு கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கூகுள் பேயில் ஒரு அஃபிஷியலாக அதுக்கான இன்ஃபர்மேஷன் கூட வரலை, ஆனால் லெவியை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா, இந்த சார்ஜஸ் வந்து கிடையாது கூகுள் பேயில். ஸோ 100 ருபீஸ்க்கு உள்ளே நீங்கள் வந்து மொபைல் சார்ஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. இதே இது 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபா, மோர் தென் 200 ருபீஸ்க்கு மேலே போகும்போது 3 ரூபா மணிக்கு 3 ரூபான்னு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க பெர் டிரான்சாக்ஷனுக்கு. இதே இது ஃபோன்பே அப்படின்னா 50 ருபீஸ் வரைக்கும் தான் என்ன கிடையாது, சார்ஜஸ் கிடையாது. 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ்க்கு மேலே போயிட்டாலே 1 ரூபி, 100 ருபீஸ்க்கு மேலே எனி டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 2 ருபீஸ் வந்து ஃபோன்பேயில் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் உண்டு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த கூகுள் பேலையும் ஃபோன்பேலையும் கலெக்ஷன் பண்ணியிருக்கிற அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ ஸ்டார்ட் பண்ணது இந்த மொபைல் ரீசார்ஜுக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் மற்ற டிரான்சாக்ஷன்ஸுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்னாகும் அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் இந்த கேஷ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக 1 ரூபியோ அல்லது 2 ருபீஸோ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வரும். இப்போதைக்கு மொபைல் ரீசார்ஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் ஆட் ஆகும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஸோ இது யூஸ்வலாக கூகுள் பே அண்ட் ஃபோன்பே. நிறைய பேர் இன்னொரு டவுட் என்னென்னா, என்இஎஃப்டி டிரான்சாக்ஷன்ஸு நான் பண்ணியிருக்கிறேன், ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் நான் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஏடிஎம்மில் போய் பணம் வித்ட்ரா பண்ணுறேன், அதுக்கு எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரைட்டா தப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்இஎஃப்டி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து as per ஆர்பிஐயோட சர்க்குலரே இருக்குது, 10,000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன சார்ஜஸ் கிடையாதுன்னா, இந்த மாதிரி என்இஎஃப்டி சார்ஜஸ் 10,000 ருபீஸ் வரைக்கும் 2.5 ருபீஸ், அதாவது 2 ரூபா 50 காசு வந்து சார்ஜஸ் பண்ணலாம். 10,000 ருபீஸ்க்கு மேலே எனி டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் என்இஎஃப்டி பண்ணுறாங்க இல்லை ஆர்டிஜிஎஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 ருபீஸ். ஸோ 5 ருபீஸ் வந்து கண்டிப்பாக சார்ஜஸ் பண்ணணும். இது வந்து டிட்டர்மைன்டு சார்ஜஸ். ஆனால் இது எல்லா பேங்க்கும் ஃபாலோ பண்ணுவாங்களா, எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இதை ஃபாலோ பண்ணுவாங்களா, எல்லா விதமான கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. இது ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ ரூபா வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்இஎஃப்டி இவ்வளோ ரூபா வர சார்ஜஸ் கிடையாது. ஏடிஎம் நீங்கள் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அதுக்கு நாங்கள் சார்ஜஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் வந்து ஈக்விட்டாஸ் பேங்க் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஈக்விட்டாஸ் பேங்க்கில் வந்து ஏடிஎம் சார்ஜஸ் கிடையாது. இந்த ஏடிஎம் மெயின்டெனன்ஸ் ஃபீ தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏடிஎம் அந்த ஈக்விட்டாஸ் பேங்கோட டெபிட் கார்டை எடுத்துகிட்டு போய் ஒரு அதர் பேங்க்கில் போய் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் 5 வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணலாம். 5 டிரான்சாக்ஷனுக்கு மேலே நீங்கள் அதர் பேங்க்கில் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஏன்னா நீங்கள் 5 டைம் தான் அதர் பேங்க்கில் போய் நீங்கள் ஸ்வைப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எல்லா பேங்க்கும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, எல்லா பேங்க்லையுமே வந்து இதே மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க பேங்கிங்கை பொறுத்து, பேங்கிங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டையோ பொறுத்து. ஸோ அப்போ நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டோ அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ ரூபா மெயின்டைன் பண்ணால் எனக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும், அல்லது இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நான் இவ்வளோ ரூபா மெயின்டைன் பண்ணால் என்இஎஃப்டி எனக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஃப்ரீ, அல்லது டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ நான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் என்ன சார்ஜஸ் இருக்குது, என்ன ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குங்கிறத நீங்கள் ப்ராப்பராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ பேசிக்காக 2,500 ரூபாய்க்கு அல்லது 3,000 ரூபாய்க்கும் நான் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
அவங்க கண்டிப்பாக 5 டிரான்சாக்ஷனுக்கு மேலே நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் போடுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் 5 lakhs rupees கொடுத்து 5 lakhs rupeesல பண்டல் ஆஃப் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸில் வந்து அவங்க ஒரு சார்ஜஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர் ஆல்ரெடி கெட்டிங் பெனிஃபிட் அவுட் ஆஃப் அந்த 5 lakhs rupeesல. ஸோ அதனால் இது டிபெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் எனக்கு இந்த பேங்க்கில் இப்படி வருமா, சேம் பேங்க்லேயே கஸ்டமர் வேறு இருக்கிறவங்களுக்கு கூட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்இஎஃப்டி சார்ஜஸ் எனக்கு எவ்வளோ வரும், ஆர்டிஜிஎஸ் சார்ஜஸ் எனக்கு எவ்வளோ வரும், பேங்க்கில் போய் நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கேஷ் டெபாசிட்டுக்கே என்ன இருக்குன்னா சார்ஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணுறேன்னா டி நகர் பிரான்ச்சில் வச்சுருக்கேன். அங்கே என்ன சொல்லுவாங்க, டி நகர் பிரான்ச்சில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் போய் அந்த பிரான்ச்சில் போய் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் டெபாசிட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதாவது கேஷை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், சார்ஜஸ் வந்து போட மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போது அதே பேங்க் என்னோடய கோட்டாக் மஹிந்திரா பேங்க் டி நகரில் இல்லாமல் நான் வேறு பிரான்ச்சில் ஃபார் எக்ஸாம்பிள் மயிலாப்பூரில் வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் மயிலாப்பூரில் போய் நான் கேஷ் டெபாசிட் பண்ணும்போது 2 டைமோ அல்லது 1 டைமோ தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதர் பிரான்ச்சஸில் 2 times நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம் அல்லது 3 times நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம்னு லிமிட் இருக்கும். நீங்கள் அதை தாண்டி அந்த பிரான்ச்சில் அந்த 2 டிரான்சாக்ஷன் தாண்டி நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்னன்னா இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக கேட்கணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் எஸ்ன்னு கொடுத்துட்டு அவங்க சொல்கிற இடத்துல மட்டும் கையெழுத்து போடாமல் பெட்டர் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஹவர்ஸில் அல்லது ஹாலிடேஸில் போய் கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்க. அதுவும் நீங்கள் எங்கே பண்ணுறீங்கன்னா ஏடிஎம் மிஷின், அதாவது கேஷ் டெபாசிட்ஸ் மிஷினில் ஏடிஎம் உள்ள கேஷ் டெபாசிட்ஸ் மிஷின் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க, அதுக்கே சார்ஜஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சாலிடாக இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கில் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து 10 to 6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 7:30க்கு போய் கேஷ் டெபாசிட்ஸ் மிஷினில் ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ பேங்க்கே போகாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சார்ஜஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஐசிஐசிஐ பேங்க்கில், ஆக்சிஸ் பேங்க்கில், பேங்க் ஆஃப் பரோடாவில், இன்னும் மற்ற பேங்க்ஸ்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுக்குமே சார்ஜஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ எங்கே சார்ஜஸ் வரும், எங்கே சார்ஜஸ் வராதுங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சார்ஜஸோட வேல்யூ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சந்தேகங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.